ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரலட்சுமி கலசம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி ஒரு பொட்டு வச்சுக்கலாம். இப்போ கலசத்தில் 3 கைப்பிடி பச்சரிசி சேர்த்துக்கலாம். ஒரு விரலி மஞ்சள், குங்குமம் கொஞ்சம், ஒரு எலுமிச்சம்பழம், 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு ஜாதிக்காய், மாசிக்காய் 1, அப்புறம் வெத்தலை பாக்கு, அப்புறம் காதோலை கருகுமணி, ஏதாவது ஒரு தங்க பொருள், ரூபாய் நாணயம். ஸோ இதுதான் நான் கலசத்தில் சேர்ப்பேன். இப்போ மாவில் வச்சு கலசத்தில் இப்போ ஒரு தேங்காயில் நல்லா மஞ்சள் தடவி பொட்டு வச்சு அதில் வச்சுக்கலாம். நம்ம விருப்பப்படி அம்மனை எப்படி வேணாலும் நம்ம அழகாக அலங்காரம் பண்ணிக்கலாம். தங்க பொருள் போடுறதா இருந்தால் மட்டும் அதை பாலில் நினச்சிட்டு போட்டுக்கோங்க. இப்போ மாங்கல்யம் நான் சாத்திடுறேன். முக்கியமாக இந்த பஞ்சுத்திரி மாலை கட்டாயம் போடணும். இப்போ அம்மனோட முகம் வச்சு ஃபைனலாக என்னோடய அம்மன் இப்படி தான் இருக்காங்க. இப்போ ஒரு மனையில் பச்சரிசி மாவு கோலம் போட்டு அது மேலே ஒரு வாழை இலை வச்சு 3 கைப்பிடி அரிசி சேர்த்து இப்போ அம்மனை அதில் உட்கார வச்சிடலாம். ஸோ நான் வருஷம் வருஷம் இப்படி தான் ஃபாலோ பண்ணி என்னோடய அம்மனை நான் அலங்காரம் பண்ணுவேன். இந்த ராதே கிருஷ்ணா என்னுடைய வரலட்சுமி நோன்பு விரதத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ என்னோடய அம்மன் எப்படி இருந்தாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.